உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற பெரிய கியூரியாசிட்டியே என்னென்னா, நம்ம என்ன செய்யணும், எப்போ செய்யணும், நம்ம வாழ்க்கையில் என்ன பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகும், நமக்கு லவ் மேரேஜ் ஆகுமா, அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா, சில பேருக்கு 2 பொண்டாட்டி வருமாங்கிற கேள்விலாம் கூட இருக்குது. ஸோ வெளிநாட்டு யோகங்கள் நமக்கு இருக்கா சார்? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் எலக்ட்ரானிக் பொருள் வாங்குவாங்க, வீட்டுக்கு போய் அதை பூட்டினோன்னு வெடிச்சிடும். ஏன்னா நம்ம ராசி அப்படி. அந்த மாதிரி சில பேர் வண்டி வாங்குவாங்க, வண்டி வாங்கி அந்த முக்குக்கு போகிறதுக்குள்ளே கீழே 2 தடவை விழுந்துருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் தான் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பொருளை வாங்கினாலும் உடைக்காமல் வச்சுருப்பாங்க. என் ஒய்ஃப் ஒரு பொருள் வாங்கினா எந்த நாளும் உடைக்க மாட்டான், ஆனால் நான் வாங்கினா அடுத்த 10 நிமிஷம் உடைச்சிடுவேன். அதையே வாங்கிட்டு வந்த ராசி அவ்வளோதான். ஸோ அப்போது என்ன ராசி யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்? அது பேசிக் கொஸ்டினே அதுதான். நான் என்ன பொருட்கள் வாங்கலாம், என்ன மாதிரியான துறைகளில் ஈடுபடலாம், நான் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்போ ராசி ரீதியாக இதை பண்ணால் ஜெயிக்கலாம், அவ்வளோதான் டைட்டில். இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான நல்ல நல்ல விஷயங்களை பேச போகிறோம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன செஞ்சால் சிறப்பு, என்னென்னலாம் பண்ணலாம் என்று நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2 கூடையவனாக சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் தான் 2 கூடையவர். சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய், வக்கிரமின்றி வரமிக தருள்வாய், வெள்ளி சுக்கிர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாறு கருளேனா. அப்போது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கிரன் தான் தனகாரகன். பணத்தை கொடுக்குறவனே சுக்கிரன் தான். சொல்லுவாங்கள்ல, பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால். சுக்கிரன்னா எப்படின்னா பணத்தை அப்படி கொட்டுவார், மழை மாதிரி அப்படி கொட்டுவார். 4 7 கூடியவர் ஆக புதன் இருக்கிறார். உங்களுக்கு வந்து குரு இருக்கிறார். குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராசிரியர், அதாவது சொல்லித்தர்றது, வாழ்க்கையில் குருமுகமாக ஏதாவது ஒரு வித்தை சொல்லித்தர்றது, ஆசான்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லித்தர்ற வித்தைகள்லாம் அவர் பண்ணுவார். மெடிடேஷன் கிளாஸு, யோகா கிளாஸு, ஆன்மீகம் மற்றும் உளவியல் மற்றும் சைக்காலஜி சார்ந்த படிப்புகள், குண்டலினி, மனதை ஒருங்கிணைத்தல், மனதை வந்து இது பண்ணுறது, அடக்குதல் போன்ற சித்த யோக பயிற்சிகள் இதெல்லாத்தையும் தருவார் கன்னிராசிக்காரர்களுக்கு. 5 கூடையவனாக சனி இருப்பதால், யோகாதிபதியாக சனி இருப்பதால், சனி தரும் நற்பலன்களாக சனி இரும்பு, இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ்ஸு, இரும்பு சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களும் சனி பகவான் தருவார். சுரங்கம், மண்ணுக்கு அடியில் நோண்டுறது, பெட்ரோலியம், இது எல்லாத்தையும் சனி பகவான் தருவார். சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, பூமிக்கு அடியில் விளைகின்ற பொருட்கள் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறார். கேரட்டு, அதே மாதிரி வந்து பூமிக்கு அடியில் விளைகின்ற பொருட்களுக்கெல்லாம் சனி பகவான் காரகத்துவமாக இருக்கிறார். அடுத்ததாக 8 கூடையவர் யார்? செவ்வாய். 3 8 கூடையவர். அப்போ லேண்டு, அதே மாதிரி கல், மண், ஜல்லி எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. அடுத்தாக நீங்கள் பண்ணக்கூடாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதகாதிபதி குருவினுடைய காரகத்துவமாகப்பட்ட கோல்டு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணக்கூடாது. கோல்டு பண்ணிங்கன்னா போயிடும். உங்களுக்கு எது பண்ணலாம்? நீங்கள் வந்து 11 கூடையவனாக சந்திரன் இருப்பதால் ரெஸ்டாரண்ட் தொழில் பண்ணலாம். சாப்பாட்டு கடை, ஒரு 10 பேச்சர் இந்த ஏரியாவில் இருக்காங்க சார், நாங்கள் வீட்டிலேயே சமைச்சு எல்லாருக்கும் நாங்கள் என்ன தரோம், சாப்பாடு சமைச்சு தந்துடுறோம், அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ் வாட்ரு சொல்கிறாங்களே, வாட்டர் கேனு, தண்ணி பிடிச்சி கேனில் போட்டு விற்கிறது, அது, வெள்ளை உணவுகள், அரிசி சம்மந்தப்பட்ட உணவுகள், மாவு உணவுகள், இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சைக்கலாஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற டூல்ஸ், ட்ரைனிங் கிளாஸ், மோட்டிவேஷன். ஏன்னா புதனே 10 கூடையராக இருக்கிறதுனால கார்ப்பரேட்டில் போய் ட்ரைனிங் எடுப்பாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களை நீங்களே அடையாளம் கண்டுக்கோங்க, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அப்படி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் ஒரு 1/2 மணி நேரம் பேசினா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்கில்ஸை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் அந்த புதன் பகவான் உங்களுக்கு தருகிறார். புதன்கிறதுனால அரித்மேட்டிக்ஸ், மேக்ஸு, அபாக்கஸ், ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ்ஸு, இது சொல்கிறாங்க இல்லையா, பைனரி, டெசிமல், ஆக்டாஹெசிமல், அதெல்லாம் அந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுறது, அதெல்லாம் உங்களுக்கு வரும். படிப்பு, ப்ரோக்ராம் எழுதுறது, இதெல்லாம் வரும். சுக்கரனே 2 கூடியவராக இருக்கிறதுனால 200% நீங்கள் டான்ஸ் மாஸ்டராக இருப்பீங்க. டான்ஸ் மாஸ்டர், கொரியோகிராஃபர், அல்லது வந்து சுக்கரன்கிறதுனால இந்த ஃபன் பண்ணுறது, இந்த ஆர்கெஸ்ட்ரா, மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், ஸ்டாண்டப் காமெடியன், இதெல்லாம் உங்களுக்கு தன்னால் வரும்.
நீங்கள் பண்ணவே கூடாது லேண்டை இன்வெஸ்ட் பண்ணுறது. ஆயுதங்கள் நீங்கள் பண்ணவே கூடாது. என்ன ஆயுதம்? இப்போ ஆப்ரேஷனல் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், பிளேடு தேவை, பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்தால் அறுக்கிறோம், கட் பண்ணுறோம், நறுக்கிறோம், இது எது நீங்கள் பண்ணக்கூடாது. சார் கத்திரிக்கோள் ஆர்டர் பண்ணக்கூடாது, வராது. சரியா? அப்போது உங்களுக்கு வேறு என்னெல்லாம் வந்து தொழில், உங்களுக்கு ராசியான நம்பர் என்ன? 5. ராசியான நம்பர் 6. வைரம் சார்ந்த தொழில்கள் நீங்கள் பண்ணலாம். சின்ன திரைக்கு கோரியோகிராஃபிக் மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸ்கெடியூல் டைரக்டர்ம்பாங்க. ஒரு 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 சீரியல் எடுக்கிறீங்கன்னா அந்த சீரியலுடைய கோஆர்டினேட் பண்ணி எடுக்கிற ஷெடியூல் டைரக்டர் வேலை நீங்கள் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்போ மிருதங்கம் மாதிரி, வயலின் மாதிரி, வீணை வாசிக்கின்ற கருவிகள் நீங்கள் பண்ணலாம். வாத்தியங்கள் சொல்லி தரீங்க, செகண்ட் ஹேண்டு பொருட்கள் வாங்கி செகண்ட் ஹேண்டாக விற்கிறீங்க, வாத்தியங்கள் நீங்கள் பண்ணலாம். சுக்கரன் அப்படிங்கிறதுனால சந்தனம், குங்குமம், பன்னீர், சென்ட்டு, ஊதுபத்தி, சாம்பிராணி, வாசனை சார்ந்த பொருட்கள், மல்லிகை, மலர், அதாவது மனம் வீசும் மலர்கள், அதெல்லாம் நீங்கள் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு கூட்டம். ரொம்ப இருக்கிறதுலே காஸ்ட்லியான கார், ரொம்ப லக்ஸுரியான காரு, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கூட்டம். காஸ்ட்லியான கார், விஐபி கார், விவிஐபி கார் எல்லாம் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கணும், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தான் உங்களுக்கு. சேல்ஸ் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும், சர்வீஸ் பண்ணக்கூடாது. அதை அறுக்கக்கூடாது, அந்த காரை காயப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் சுக்கரனுக்கு பிடிக்காது. வெறும் சேல்ஸ் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சுக்கரனுங்கிறதுனால மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள், சினிமா தேட்டரு, அதில் ஆடு ப்ரமோட் பண்ணுறது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ப்ரமோட் பண்ணுறது, பப்ளிசிட்டி, அதாவது வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்கும் எல்லா நாட்டுக்கும் வந்து பப்ளிசிட் பண்ணுறது, அதை வந்து நீங்கள் ஒளிபரப்புறது, இதெல்லாம் உங்களுக்கு வரும். அப்போ சுக்கரன்னா வேறு என்னெல்லாம் வரும்? பெண்களை அலங்காரப்படுத்தக்கூடிய விஷயங்கள், ஈவன் ஒரு டேட்டு போடுற விஷயம் கூட சொல்கிறேன். கன்னிராசிக்காரர்கள் அலங்கார கலை வல்லுநர்கள். அதே மாதிரி ஊடகம், கண்ணாடி, லென்ஸு, சப்ளை, இதெல்லாம் உங்களுக்கு வரும். இந்த சுக்கரன்னா உங்களுக்கு வந்து பிரதிபலிப்புன்னு பேர். பிரதிபலிக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். அடுத்து சுக்கரன்னா வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரிசப்ஷன், அப்புறம் வரவேற்பறை, ரிசப்ஷன்லாம் சொல்கிறோம் இல்லையா, அங்கே அந்த வெல்கம் கேர்ள்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துவாங்க, அவங்களே நடத்துவாங்க. அவங்கெல்லாம் கூட்டு வந்து நிறுத்திடுவாங்க. உள்ள நிகழ்ச்சி தொகுப்பாளினின்னு சொல்லுவாங்கள்ல, நெறியாளர், அந்த பணிகள் எல்லாம் சுக்கரன் தான். ஒரு ப்ரோக்ராம் அவங்களே எடுத்து நடத்துவாங்க. அது பேர் இந்த எம்சி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், இந்த பணிகள்லாம் வரும். கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப ராசியான டிஜிட் என்னென்னா 5, ராசியான டிஜிட் 6, ராசியே இல்லாத டிஜிட் 3, 9. சிறப்பு. இந்த பதிவில் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்க, எந்தெந்த திசைகள், எந்தெந்த தொழில்கள்னு பார்த்தீங்க, என்னென்ன அன்லக்கின்னு பார்த்தீங்க. அடுத்ததாக தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் எந்தெந்த கிரகங்களை எப்படி கும்பிடணும், எந்த நாட்கள் கும்பிடணும், எந்த பரிகாரம் பண்ணணும், என்ன மந்திரம் சொல்லி வழிபடணும், அதெல்லாம் தொடர்ந்து நம்ம ரெட்ரோ ஆன்மீகத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள். ஸோ ஒரு கிரகத்தை நீங்கள் அதற்குரிய நாளில், அதற்குரிய டிஜிட்டில், அதற்குரிய கலரில், அதற்குரிய நைவேத்தியம் புஷ்பங்களோடு வழிபடும் பொழுது அதனுடைய சக்திகள் அதிகம். அதை நம்ம சொல்ல வர்ற பாயிண்ட்டு. இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் தானே, நீங்கள் அதை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அப்போ மற்ற தொழிலில் இருக்கனே சார், கன்வெர்ட் பண்ணி சீக்கிரமாக இந்த தொழிலுக்கு வந்துருக்கேன் அப்படிங்கிறது தான் இது. அல்லது சைட் பிஸ்னஸாக இதை வச்சுக்கோங்க, பொருளாதார முன்னேற்றத்துக்கு இது ஹெல்ப்பாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா, இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்திருக்கிறது. மலேசியாவில் நண்பர்கள் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க. டைரக்ட் கன்சல்டேஷனாக நேரடியாக என்னை சந்தியுங்கள். வாரம் மலேசியா வருகிறேன், உங்களை பார்க்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் பூஜைகள் வேணுமோ செஞ்சு தரேன். ஸோ தொடர்ந்து ரெட்ரோ ஆன்மீகம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய சித்தர்கள், முருகன், எந்த முருகன் அப்படிங்கிற மாதிரி நிறைய அலசி இந்த வருடம் ஃபுல்லாக வெறும் செவிக்கு அமுதத்தை ஊட்டிக்கொண்டே இருக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வருடத்துடைய இலக்கு 5 லட்சம் பேர் அப்படிங்கிறத மைண்டில் வைங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.